ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்திருக்கேன்னா ஆப்பிள் மெட்டல்ஸுக்கு வந்திருக்கேன். சரிங்களா? எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் ரோட்டில் இருக்குது. சரிங்களா? புதூரில் வந்து அழகர் கோயில் ரோடு புதூரில் இருக்குது. சரிங்களா? கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் ரோட்டில் புதூரில் வந்து இந்த ஷாப் இருக்குது. சரிங்களா? மதுரையில் அழகர் கோயில் ரோட்டில் புதூரில் இந்த ஷாப் இருக்குது. வாங்க நம்ம வந்து ஆப்பிள் மெட்டல்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக அந்த கடையை ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அந்த கடையை ஃபுல்லாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே போகலாம். இங்கே பாருங்கள் மக்களே, இதான் வந்து ஃப்ரண்ட் வியூவு ஆப்பிள் மெட்டல்ஸ். சரிங்களா? வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. இங்கே பாருங்க மக்களே, இது வந்து ரோல். இது என்னது? பத்தி ஸ்டால். பார்த்தீங்கன்னா பத்தி ஸ்டாலு பாருங்க. இது வந்து இந்த கும்பா பன்னீர் கும்பா இங்கே எல்லாம் வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா பத்து ஸ்டால் கும்பாலாம் வச்சுருக்காங்க. எல்லாம் காணிக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸு அந்த மாதிரி பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. சரிங்களா? வாய்ஸ் வீட்டில் போய் தானே இது பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் ஐட்டங்கள்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பூன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி எடுக்கிறது. இது தோசை மாவு ஊற்றுறது. இது சாப்பாடு கரண்டி. இது குழிக்கரண்டி. பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்கன்னு. இது பார்த்தீங்கன்னா தோசை கரண்டி. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க மக்களே. நீங்களும் வந்து பாருங்கள். கடைக்கு வந்து நீங்களும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கெட்டு. மக்கு. இது வந்து கடுகு தாளிக்கிற கரண்டி. இது பாருங்க ஃபேன்சி. இதுவும் தாளிக்கிற கரண்டி தான். இது இந்த அரிசியெல்லாம் எடுக்கிறது அந்த மாதிரி உள்ளது. அரிசியை எடுக்கக்கூடியது. இது அச்சு முறுக்கு. அச்சு முறுக்கு அச்சு. இது வந்து பாருங்க பெரிய டிஃபன் கேரியர் பாருங்க.
1 2 3 4 5 6 அடுக்கு இருக்குது. 6 அடுக்குள்ள பெரிய டிஃபன் கேரியர். இது பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, இது வந்து பாத்திரங்கள், மூடி போட்ட பாத்திரங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்னது, பெருசு, இந்த மாதிரி வேரியண்ட் இருக்குது. இது ஆயில் ஊற்றி வைக்கக்கூடியது. இது வந்து ஆயில் ஊற்றி வைக்கிறது. இது கிரேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டர், துருவக்கூடியது. கேரட்டு அந்த மாதிரி பொருட்கள் துருவுறது. பாருங்க மக்களே, 158 ரூபா தான். இதெல்லாம் ரொம்ப விலையும் குறைவாக இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா 158 ரூபா தான் போட்டிருக்காங்க. விலையும் குறைவாக இருக்குது, ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ரேட்டும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் சிலதுக்கெல்லாம் ரேட்டும் சொல்லலாம். 163 ரூபா தான். இது இது 153 ரூபா தான். இது 197 ரூபா தான். நல்லா இருக்கு. 197. இது 197 ரூபா. நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. இது ஆயில், இது வந்து ஆயில் கேனு. பாருங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. என்னதுன்னு, இது வந்து காஃபி ஃபில்டர். காஃபி ஃபில்டர் பாருங்க, ஃபில்டர் காஃபி போடக்கூடியது. ஃபில்டர் காஃபி போடுற காஃபி ஃபில்டரு. ரேட்லாம் பாருங்க, எல்லாம் கம்மியாக இருக்கு. ரேட் எல்லாமே கம்மியாக இருக்கு. மக்கு சின்ன பிள்ளை, இது வந்து சின்ன பிள்ளைங்களுடைய மக்கு, சிப்பர் மக்கு. இது வந்து விளக்கு. டிஃபன் பாக்ஸ். இது வந்து டிஃபன் பாக்ஸ். ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், ஏதாவது பொருட்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம், ஏதாவது பொருட்கள் போட்டு வச்சுக்கலாம். இடியாப்பம் புளியறது, இடியாப்ப அச்சு. இது வந்து இடியாப்ப புளியறது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது மக்களே, வந்து பாருங்கள் ஆப்பிள் மெட்டல்ஸை. விளக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கலெக்ஷன்ஸ் பாருங்கள். பாருங்கள் விளக்கு கலெக்ஷன் பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய விளக்கு. இது காமாட்சி விளக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை பாலிஷாக எப்படி இருக்குது பாருங்கள். கும்பா. இது வந்து கும்பா. சாப்பிடுறதுக்குள்ள கும்பா தான். இந்த விளக்கு காணி அழகா இருக்கு. இந்த விளக்கு பாருங்க டிசைன் சூப்பராக இருக்குது.
என்ன காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கு டிசைனை பாருங்கள். இது கடைசி எடுத்துக்கலாம். இதுதான் இதெல்லாமே காமாட்சி விளக்கு தானே. அழகாக இருக்கு பாருங்க. மணி எதுக்கு சின்ன சின்ன பிளேட் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபில்டர்லாம் ஃபில்டர்ஸு பிளேட்ஸு பாருங்கள். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். வாசல் நல்லா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள். இட்லி தட்டு. இட்லி தட்டு. என்ன ரேட்டு போட்டிருக்கு? 820 தான் போட்டிருக்கு. இதை பாரு. இட்லி பாட்டு. இது பாருங்கள். சின்ன சின்ன செம்பு. குட்டி. இங்கே பாருங்கள். சின்ன சின்ன செம்புகள். அழகாக இருக்கும். சின்ன சொம்பு. இதெல்லாம் பாருங்கள் பாத்திர கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் பெரிய பெரிய பாருங்க. ரேட்டெல்லாம் பாருங்க. 328 தான் பாருங்க. ரொம்பவே ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. இது வந்து போனின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி அண்டா. சின்ன சின்ன அண்டாக்கள். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள். இட்லி தட்டு பாருங்க. இட்லி தட்டு இல்லை, இது வந்து பணியாரம் செய்யக்கூடிய பணியாரம் செய்கிற குழி பணியாரம் செய்கிற பாத்திரம். வெயிட்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. டீ போடுற பாத்திரம். இதெல்லாம் அண்டா. மசாலா பாக்ஸு. மசாலாஸ் போட்டு வைக்கிற மசாலா பாக்ஸு. கண்டிப்பாக ஆப்பிள் மெட்டல்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய பொருட்கள் வச்சுருக்குறாங்க. எல்லாம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள். பொருட்கள் எல்லாமே தரமாக இருக்குது. அதில் ரேட்டும் கம்மியாக இருக்குது, பொருட்களும் தரமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காப்பர் மட்கா. இது வந்து இந்த வாட்டர் குடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இது வெளியே அந்த இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல டிசைனாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய பாத்திரங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை பொங்கல் பானை. இதெல்லாம் பாருங்க சிலைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில் இருக்கு. எல்லாமே வெண்கல பொருட்கள். இந்த விளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெண்கல பொருட்கள்.
பாருங்கள் எவ்வளோ சிலைகள் வச்சுருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள், நம்ம குபேரரை பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு. இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வந்து இது வந்து கிட்ஸுக்கு பிராஸில் வந்து இது வந்து சொப்பு சாம்பாங்கிறாங்க. அதாவது இப்போ குழந்தைங்களுக்கு விளையாடக்கூடிய பொருட்கள், கிட்ஸு வந்து விளையாடுற பொருட்கள். இது வந்து கிட்ஸ் வந்து விளையாடுற பொருட்கள். அப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஆப்பிள் மெட்டல்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கிக்கோங்க. இதெல்லாமே வந்து காப்பர் செக்ஷனு. காப்பர் பித்தளை பொருட்கள் இதெல்லாம். இங்கேயே பேசியிருக்கோம். இதை மட்டும் எடுத்துரு அந்த பேசிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பொருட்கள். அலுமினியம் வாளின்னு சொல்லுவாங்கள்ல, அலுமினியம் வாளி. இதெல்லாம் இண்டாலியம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டாலியம். இது பார்த்தீங்கன்னா அலுமினியம். இது வந்து இண்டாலியம். இண்டாலியம் கலெக்ஷன்ஸ் பாருங்கள். அதுலேயுமே பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மேலே இருக்கிற இந்த பானைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டாலியம் தான். அந்த கலரே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க? இண்டாலியம் இண்டாலியம் கடாய் பாருங்கள். இண்டாலியம் கடாய் வந்து இண்டக்ஷன் பேஸோட வருதுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸோட இண்டாலியம் கடாய் வந்து இருக்குது. என்ன ரேட்டு? இது பார்த்தீங்கன்னா 695 ரூபா தான். ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இது வந்து அலுமினியம். இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் வாளி. இது பார்த்தீங்கன்னா கல் சட்டி. பழைய காலத்தில் அந்த குழம்பு ரசம் வைக்கிற கல் சட்டி பாருங்கள். பழைய காலத்தில் யூஸ் பண்ண கல் சட்டி. இதில் தான் ரசம் வைப்பாங்க. இதில் தான் ரசம் குழம்புலாம் வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து விளையாடுற பொருட்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையிலே சமைக்கவும் செய்யலாம்னு சொல்கிறாங்க. கிட்ஸும் விளையாடுவாங்கல்ல, அந்த சின்ன சின்ன கடாயெல்லாம் வச்சு விளையாடுவோம் இல்லைங்களா. இது வந்து எது இரும்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு. இதில் நம்ம உண்மையிலே சமையலும் செஞ்சுக்கலாம், கிட்ஸு விளையாடவும் செஞ்சுக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தோசைக்கல். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இரும்பு தோசைக்கல். சரிங்களா. இது வந்து இண்டாலியம் தோசைக்கல் பாருங்கள். 635 ரூபா. ரேட்டு பார்த்தீங்கன்னா 635 ரூபா. எல்லாமே ரேட்டு நம்ம நார்மலாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன் தோசை தவா. ஃப்ரை பண்ணுற கேஸ்ட் அயன் தவா. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். சரிங்களா. இது பழைய காலத்தில் யூஸ் பண்ண கல். இது இது வந்து இரும்பும் மண்ணும் கலந்த கல். கப்பு. இது பார்த்தீங்கன்னா கப்பு. கப்புலேயே எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து தோசைக்கல். பழக தேவையில்ல, உடனே போய் ஊற்றலாம் நம்ம. இது வந்து நம்ம வந்து பழக வேண்டாம், உடனே நம்ம வந்து தோசை ஊற்றிடலாமா. இது வந்து நம்ம பழகாமல் உடனே நம்ம வந்து தோசை வந்து ஊற்றிடலாம்.
மணி கோயில் மணி. கோயில் மணி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் மணி. அதுலேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், கோவில் மணி. இந்த பெரிய சைஸ்னா இது வந்து கொஞ்சம் பெருசு பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுலேயே பல வேரியண்ட் வச்சுருக்குறாங்க. இது வந்து இரும்பு தோசைக்கல் மர கைப்பிடியோடு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜக்கு மாடலில் இருக்கிற ஆமாம், தண்ணி தண்ணி ஊற்றி வைக்கிற செம்பு. தண்ணி குடிக்கும். இது தண்ணி ஊற்றி வைக்கிறது, தண்ணி ஊற்றி வைக்கிறது ஜக்கு. உள்ளே போக மாட்டேங்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் தேங்காய் உடைக்க முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள். அவங்களுக்கு யூஸ் ஆகிற இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து உடச்சிக்கலாம். அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி ஊற்றி வைக்கிற ஜக்கு. புட்டு குழல். மேலே இது பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட்லி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட்லி ஊற்றுற பாட்டு பார்த்தீங்களா. இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாளி, தூக்குவாளி. எவ்வளோ விதவிதமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பித்தளை வாளி. ஓ, இது வந்து அணையா விளக்கு வைக்கிறது. இது வந்து அணையா விளக்கு வைக்கிறது. நிறைய தூக்குவாளி விதவிதமா இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா சில்வரில் குத்து விளக்கு. இது வந்து ஸ்பூன் வைக்கிற ஸ்டாண்டு. இங்கே பாருங்க, வேல் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த மணி, பூஜை ஐட்டங்கள், தீவானை கொடுக்குறது, எல்லா பொருட்களும் வச்சுருக்குறாங்க. தீவான தட்டு பாருங்கள், எல்லாத்துலேயுமே அவ்வளோ எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே இல்லாத பொருட்களே இல்லை. பத்தி ஸ்டாண்டு, பத்தி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு, பன்னீர். இது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி விளக்கு. இந்த சாமி படம் போட்டிருக்குல்ல 8 அண்ணா பார்த்தீங்களா, 8 சாமி படம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இது அஷ்டலட்சுமி விளக்கு. 8 லட்சுமிகள். அதில் பார்த்தீங்கன்னா யானை, மயில், மயிலோட வருது. விளக்கு பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மக்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அழகர் கோயில் ரோட்டில் இருக்கிற ஆப்பிள் மெட்டல்ஸ்க்கு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மெட்டல்ஸில் பார்த்திங்கன்னா இல்லாத பொருட்களே இல்லை, அவ்வளோ பொருட்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கிக்கோங்க. சரிங்களா. நானும் பார்த்தேன், அவன் ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதே. சரிங்களா. அதனால் கண்டிப்பாக அந்த கடையை வந்து பார்த்து உங்களுக்கு என்ன பொருட்கள் பிடிச்சிருக்கோ அந்த பொருட்களை வாங்கிக்கோங்க. சரிங்களா. ஓகே மக்களே, நம்ம அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் நான் எப்போ சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஜாலியாக இருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை பை மக்களே.